Hi friends, welcome back to namvazhi. இன்னைக்கு நம்ம சேனல்ல eggless omelette எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு ரொம்ப திக்கா இருக்க கூடாது, இல்லனா சரியா வராது, அடை மாதிரி ஆகிடும். தோசை மாவு பதத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பொடியா நறுக்குன ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பொடியா நறுக்குன 3 பச்சை மிளகாய், பொடியா நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நான்ஸ்டிக் பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். சூடானதும் கலந்து வச்ச மாவை 2 கரண்டி ஊத்தி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்க நான்ஸ்டிக் தவா தோசை கல்லுல கூட செய்யலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் வெந்ததும் எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். ஆம்லெட் டேஸ்ட்ல முட்டை இல்லாம கடலை மாவு வச்சே ஒரு ஆம்லெட் ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எக்லெஸ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ சாஸ் வச்சு பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, namvazhi சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.